வணக்கம். மாணவ நண்பன் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ 2023ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கொஷின் நம்பர் 44B. Prove that the ellipse x square plus 4y square equal to 8 and the parabola x square minus 2y square equal to 4 intersect orthogonally. ஸோ இதில் வந்து என்ன ப்ரூவ் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எலிப்ஸ் அண்ட் பேரபோலா வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எலிப்ஸ் ஓட டயக்ராம் இந்த மாதிரி வரும். தென் பேரபோலா, இஃப் யூ டேக் பேரபோலா, ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வி கேன் டேக் லைக் திஸ். ஸோ இப்போ இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ ரெண்டு பாயிண்ட்டுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எலிப்ஸ் அண்ட் பேரபோலா intersect orthogonally. So here there is a meeting point. So we have to prove that the slope of the two curves, slope அப்படின்னா என்னன்னா dy by dx. ஸோ எலிப்ஸோட ஸ்லோப்பும் பேரபோலாவோட ஸ்லோப்பும் ரெண்டுமே எடுக்கணும். எலிப்ஸோட ஸ்லோப் வந்து m1 எடுக்கணும், பேரபோலாவோட ஸ்லோப் வந்து m2 எடுக்கணும். இந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து என்னென்னா -1 அப்படின்னு கொண்டு வரணும். m1 m2 ஈக்குவல் டு -1, த கண்டிஷன் டு பி ப்ரூவ்டு. இப்போது டு ப்ரூவ் m1 டாட் m2 ஈக்குவல் டு -1, ஸோ m1 இஸ் த ஸ்லோப் ஆஃப் த எலிப்ஸ் அண்ட் m2 இஸ் த ஸ்லோப் ஆஃப் த பேரபோலா. ஸோ x, y வந்து பார்த்திங்கனாக்கா a, b, இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து a, b அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். ஸோ டு ஃபைண்ட் m1 அப்படின்னா நம்ம வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன் எடுக்கணும். எலிப்ஸோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ நம்ம வந்து dy by dx, இதிலேருந்து dy by dx கால்குலேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் த above ஈக்குவேஷன், dy by dx வந்து பார்த்திங்கனாக்கா -x/4y அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா m1 கிடைக்கும். ஸோ m1 என்னது -a/4b. அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் m2 பார்த்திங்கன்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dy by dx கிடைக்கும். ஸோ இந்த dy by dxஐ வந்து நம்ம m2 அப்படின்னு எடுக்கணும். ஸோ இந்த dy by dx என்ன கிடைக்குதுன்னா x/2y அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது m2 என்ன கிடைக்குது, a/2bன்னு கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா m1 டாட் m2 which is equal to -a/4b into a/2b. ஸோ the result will be -a²/8b² கிடைக்குது. இப்போது நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்குது. இந்த எக்ஸ் அண்ட் ஒயில் இருக்கிறத a, b ஃபார்மில் நம்ம எழுதணும். ஸோ a, b ஃபார்மில் எழுதும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸுக்கு பதிலாக a, ஒய்க்கு பதிலாக b சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி a, b கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து ஈக்குவேஷனில் a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு தான் இருக்குது, அதனால் a ஸ்கொயர் b ஸ்கொயர்னே நம்ம வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து a ஸ்கொயர் எழுதணுன்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 மைனஸ் 4b ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா, ஸோ 8 மைனஸ் 4b ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4னு வரும். therefore 8 minus 6b square equal to 4. therefore minus 6b square is equal to 4 minus 8. 4 minus 8 வந்து minus 4. therefore b square வந்து பார்த்திங்கனாக்கா 2/3ன்னு கிடைக்கும். ஸோ b square வந்து பார்த்திங்கன்னா 2/3. அதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து இப்போ இந்த b ஸ்கொயர் வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 4 into 2/3 ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 8/3 ஈக்குவல் டு 8. therefore a ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 8 minus 8/3. ஸோ இட் இஸ் 24 minus 8/3. ஸோ இட் இஸ் 16/3. ஸோ a ஸ்கொயர் வேல்யூ வந்து 16/3. இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து m1 m2 ஈக்குவேஷன் நமக்கு ப்ரீவியஸாக கிடச்சிருக்கிறது வந்து m1 m2 வந்து -a²/8b ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். therefore m1 m2 என்ன வரும், மைனஸ் ஆஃப் a ஸ்கொயருக்கு பதிலாக 16/3 டிவைடட் பை 8 into 2/3. சப்ஸ்டிடியூட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்குது, -16/3/16/3. therefore the answer is -1. therefore m1 m2 equal to -1. therefore the ellipse and the parabola
intersect orthogonally. Thank you.